டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ்னு பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 0.40 ப்ளஸ் 0.43 ப்ளஸ் 0.46 எக்ஸெட்ரா 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஏபி சீரிஸ். ஏன்னா 0.03 0.03 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 0.40, டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், அப்போ 0.03ன்னு வரும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எஸ்என் கேட்குறாங்க. எஸ்என் ஃபார்முலாவில் கண்டிப்பாக நம்மளுக்கு என் தேவைப்படுது. அப்போ முதல்ல என் கண்டுபிடிச்சிடலாம். எண்ணுக்கு என்ன ஃபார்முலா? எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இங்கே எல் என்ன 1, ஏ எவ்வளோ 0.40 டிவைடட் பை டி எவ்வளோ 0.03 ப்ளஸ் 1. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? 0.16 வருமா? 60 பை 0.03ன்னு வரும் ப்ளஸ் 1. நான் மேலேயும் கீழே என்னோடய கன்வீனியன்ட் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 60 பை 3 ப்ளஸ் 1ன்னு வரும். இது படிச்சிங்கன்னா 20, அப்போ 21 வருது. ஓகேவா? என் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எஸ்எனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n பை 2 ஏ ப்ளஸ் எல், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இங்கே n வந்து 21 பை 2, n வந்து 21, அப்போ 21 பை 2. ஏ வந்து பார்த்திங்கன்னா 0.40, எல் வந்து 1. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 21 பை 2, இது 1.40ன்னு வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 0.7 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 7s are 7, 2 7s are 14. இப்போ 14.7 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 14.7. ஓகேவா?